சார் வணக்கம். வணக்கம். இன்று நாம் முன்னணி அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து ஒரு நேர்காணல். வணக்கம் சார். 2026 தேர்தலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அரசியல் கணக்குகள் எப்படியெல்லாம் போகுதுன்னு உங்களுடைய பார்வை என்ன சார்? திமுக அணி இன்டாக்டா இருக்குது. ஓகேங்க சார். அது உடையாது, இன்டாக்டா இருக்கும்னு நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்க சார். ஏன்னா அது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்ற அணி, வெற்றி தொடர்றது வர அந்த அணி தொடருங்கிறதா என்னோட கருத்தா இருந்தது. அதிமுக பாஜக அணி பிளவுபட்டவங்க மீண்டும் ஒண்ணு சேர்றாங்க. இதுல அவங்க 2021 அவங்க இருந்ததை ஒப்பிட்டு பேசுறாங்க. அது தவறு. 2021 பிறகு அவங்க ஒன்னால நான் தோத்தேன், என்னால நீ தோத்தேன்னு தெருவுல சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க. அதுல பாமக என்னாலதான் இவ்வளவு சீட்டு ஒன்னால எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலே தனியா போயிட்டாங்க, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் தனியா போனாங்க, மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட போனாங்க. பாஜக நகர்ப்புற உள்ளாட்சியில தனியா போனாங்க, மக்களவை தேர்தலில் தனியா போனாங்க. அதிமுக கூட தேமுதிக சேர்ந்தாங்க. சோ இந்த ரெண்டு அணியுமே பிளவுபட்டவங்க இப்ப ஒண்ணு சேர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல பாஜக எடுத்த 18% வாக்குகளும் ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான வாக்குகள். சில மணிகண்டம் போன்ற எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சொல்றது முழுக்க முழுக்க தவறு, ஆதாரமற்றது, உண்மையற்றது. இந்த வாக்குகள் ஜெயலலிதாவை ஊழல் மகாராணின்னு சொல்லி எடுத்த வாக்குகள், இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் கரப்ட் பர்சன் ஜெயலலிதான்னு சொல்லி எடுத்த வாக்குகள். இந்த வாக்குகள் அண்ணா முத்துராமலிங்க ஒரு விஷயத்துல முன்னெடுத்து எடுத்த வாக்குகள். இந்த வாக்குகள் அண்ணாமலை ஒரு பெரிய லீடரா முன்னெடுத்து எடுத்த வாக்குகள். அண்ணாமலை ஒரு லீடரா முன்னிறுத்தப்பட்டு இந்த வாக்குகள் எடுக்கப்படலைன்னா இது சீமானுக்கு 12% போயிருக்கும். சீமான் 8% இருக்க மாட்டார், 12% வந்திருப்பாரு. அது போல இந்த வாக்குகள்ல 13% ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால அதிமுகவோட இதுல இருந்து வெளியேறிய வாக்குகள். இதை ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறங்கிறது உண்மைதான். ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனமும் இதுல தெள்ள தெளிவா தெரியுது. 2019 மக்களவை தேர்தல் ஒரே மாதிரி இருந்தது. இப்ப மக்களவை தேர்தல் சேலத்துல 38% வாக்கெடுத்த அதிமுக நெல்லையில 8% எடுத்து டெபாசிட் இழந்திருக்காங்க, ராமநாதபுரத்துல 9% எடுத்து டெபாசிட் இழந்திருக்காங்க, தேனியில 13% எடுத்து டெபாசிட் இழந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சேலம் மணிகண்டம் போன்றவங்க இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறது மாதிரி அவங்க மணிகண்டனை குறை சொல்ல வரல, அவர் அதைத்தான் சொல்லி ஆகணும். இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை நிலைமை நான் பிட்டு வைக்கிறேன், புள்ளி உரத்தோட நான் அதை பேசுறேன். நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிய 4வது போனாரு நாம் தமிழருக்கும் கீழே. நாம் தமிழருக்கும் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற தானே. அவங்க பார்லிமெண்ட்ல 3வது இடம் கன்னியாகுமரியில் எடுக்கும்போது இவர் ஏன் 4வது போறாரு? விளவங்கோடு சட்டமன்றத்துல ஏன் காங்கிரஸுக்கு விட சட்டமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் அதிக வாக்கு எடுக்கிறாரு? ஏன் புதுச்சேரியில நாம் தமிழருக்கு கீழே முத அதிமுக ஆட்சிக்கு வந்த இடத்துல அதிமுக போகுது? சோ இங்க அதிமுகவின் பலன்களை மறைச்சு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்றாங்க. அதை உண்மையின் பலம் கொண்டு நாம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இந்த 18% என்டிஏ வாக்குகளும் எடப்பாடிக்கும் எதிரான வாக்குகள் தான். 100% இதுதான் உண்மை. அப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா நான் ஃபீல் பண்றேன். 2021 பிறகு நடந்த விஷயங்கள், அண்ணாமலை தலைவரா வந்தது, அண்ணாமலை ஜெயலலிதா விமர்சனம் பண்ணது, அண்ணாமலை அண்ணா முத்துராமலிங்க தேவர் விஷயத்துல ஒரு நிலைப்பாடு எடுத்தது, அண்ணாமலை எடப்பாடி விமர்சனம் பண்ணது, எடப்பாடி அண்ணாமலை விமர்சனம் பண்றது, பாமக வெளியேறி எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொன்னது, இதுக்கெல்லாம் எந்த இம்பாக்டும் இல்லைன்னு யாரும் சொன்னாங்கன்னா அது மக்களவை தேர்தலில் 330 சீட்டு வருவார்னு சொல்லிக்கிட்டு கடைசியா கூட்டணி வைக்காம எடப்பாடி போனான்னு சொன்னது, இதெல்லாம் எந்த இம்பாக்டும் இல்லாதங்கிறது சொல்றவங்க கருத்து கொண்டவர்கள் சரியான பார்வையற்றவர்களா தான் இருக்க முடியும். அப்போ இதையெல்லாம் தாண்டி ஏன் பாஜக அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க? அதாவது தமிழக பாஜக தெளிவா சொல்லிட்டாங்க, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில இருந்தா நான் தலைவரா தொடர மாட்டேன் அப்படின்னு. பட் இதையெல்லாம் பைபாஸ் பண்ணி மத்திய பாஜகவினர் அதிமுகவினரை நோக்கி நகர முக்கியமான காரணம் என்ன? 20% வாக்கு வச்சிருக்கிறார் அவரு. 20% வாக்கு வச்சிருக்கவரை உள்ள இழுத்து போடுவோம்னு பாஜக நினைக்கிறாங்க. அவரும் வேற கூட்டணி இல்லாம வராரு.
இவங்களும் தனியா நின்று தோத்து போனாங்க, அவரும் தனியா நின்று தோத்து போனாரு. சோ தோத்து போன ரெண்டு பேரும் வேற கூட்டணி அவருக்கு நல்ல வாய்ப்பு இல்லாதனாலையும் இவருக்கு 20% வாக்குள்ளவர் ஒரு கூட்டணிக்குள்ள வரும்போது இவரை இழுத்து போடுறாங்க. அப்போ அண்ணாமலை அண்ணாமலை மாத்தினாதான் பாஜக கூட்டணி வைக்கும் அதிமுக தரப்புல ஏதாவது இது வைக்கப்பட்டதா? அப்படி கண்டிஷன் வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி மாற்றப்பட்டா தங்களோட வெற்றின்னு ஒரு பிக்சரை கொடுப்பாங்க. ஓகே, இப்ப அதிமுகவோட ஓட்டு பாஜக கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகல இது வரைக்கும் ஆகலைங்கிறத சரித்திரம். இது வரைக்கும் அதிமுக ஓட்டு 100% பாஜக கூட்டணியில் இருந்தவோ பாஜக டிரான்ஸ்பர் ஆகல அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டு, அனைவரும் வைக்கும் கூடிய குற்றச்சாட்டு. அது இந்த பக்கம் இந்த தடவையும் அதே தொடருமா இல்ல டிரான்ஸ்பர் ஆகுமா? மணி அமையிட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். அணி அமையில இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது. மோடி, அண்ணாமலை போன்றவங்க சீமான ஈக்குவல் சீட் கொடுத்து சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. நான் சொல்லும் போது பிரியன் போன்றவங்களுக்கு எல்லாம் தாங்க முடியல, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு கதறாங்க. இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ணாமலை அந்த ஆப்ஷனை முன்னிறுத்தி தான் வந்து சீமான் தண்ணீர் இல்லாத தலைவர்னு உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்னு பேசினாரு. அதே வேளையில சீமான் இன்னைக்கு வந்து ஏபிசிடில தான் போறாரு. ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேரும் ஏற்றுதான் போறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு தனிச்சுதான் இருக்கிறாரு. பட் இன்னொரு ஆப்ஷனும் நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் அங்க இருக்குது. ஆப்ஷன் இருக்குது. அந்த எந்த ஆப்ஷன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அந்த ஆப்ஷன் மோடி கிட்ட இருந்து வருது, அண்ணாமலை சீமானுக்கு கொடுக்கிறாரு. அது இன்னும் 8 மாசங்கள் இருக்கனால அந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் தான் நடக்கும் நான் சொல்ல வரல, அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. நான் அதை ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது எடப்பாடிக்கே பதறாரு, எப்படியாவது பிஜேபியை பிடிச்சிடலான்னு இறங்கி வராரு. சோ அண்ணாமலைக்கு அரசியல் வியூகம், என் போன்றவர்களோட உழைப்பு, பிஜேபிக்கு பார்கெனிங்க கூட்டி இருக்குது. இப்போ அண்ணாமலை பரவலாக ஒரு கருத்து என்ன முன்வைக்கப்படுதுன்னா, அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றப்பட்டு விடுவாரா, அதுக்கு பதிலாக ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு. உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை மாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். டில் டேட் வர எல்லாம் மாற்றப்பட்டுருவாரு, அவர் வந்துருவாரு, இவர் வந்துருவாருன்னு ஊடகங்கள செய்தி வந்தாலும் மாற்றப்படக்கூடாது என்பதற்காக நான் டில் டேட் போராடிட்டு இருக்கிறேன். சத்யன் குருமூர்த்திட்ட கூட மாற்றப்பட்டால் என்ன மோசமான விளைவுகள் ஏற்படுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். எடப்பாடியின் பலகீனத்தை பற்றி சொல்லியிருக்கேன், எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர்கிறத சொல்லியிருக்கிறேன். நான் என்னோட போராட்டத்தை இதுல தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன். பட் செய்திகள் எல்லாம் மாற்றப்படுவார் என்று வந்துகிட்டு இருக்குங்கிறதும் நான் மறுக்க வரல. என்னுடைய போராட்டத்தை அண்ணாமலைக்காக நான் தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதோடைய சாதக பாதகங்கள், பாஜக தமிழக பாஜக சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா இல்லைன்னா சீமான் வந்து 8% நின்றுக்க மாட்டாரு. 2024 12% வந்திருப்பாரு அவர். ஓகே, இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழக பாஜக வளர்ந்திருக்கிறதா? ஒரு சில தலைவர்கள் வந்து இல்ல, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சொல்றாங்க, அது உண்மையா? டேட்டா படி வளர்ந்துருக்குது. முட்டாள் தான் அப்படி சொல்லுவான், பிரியன் போன்ற முட்டாள்கள் தான் பேசுவான். டேட்டா தெளிவா இருக்கும்போது முட்டா பசங்க பேசுறது தவறு. இப்போ அண்ணாமலை தனி ஒருவரா அதாவது ஒரு ஐசோலேட் பண்றாங்க, மற்றவங்க எல்லாருமே தனியா ஒரு அணியா நிக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன பார்க்க முடியுது உங்களால்? கூட்டணி போனா எம்எல்ஏ ஆகலான்னு மற்ற தலைவர்கள் நினைக்கிறாங்க. அண்ணாமலை தனிச்சு நின்னா கட்சி வளர்ச்சிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாப்புல. அண்ணாமலை இன்கேஸ் மாற்றப்பட்டால் அவர் எந்த இடத்துல அகாமடேட் பண்ண பாஜக ட்ரை பண்ணும்? அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் அவருக்கு பெரிய ரோல் இருக்கும். அந்த ரோல் வந்து தமிழக பாஜக வழி நடத்தும். அவர் வந்து அந்த அடிப்படையில தான் எடப்பாடி மட்டும் ஆப்ஷன் இல்ல, சீமானு ஒரு ஆப்ஷன் தண்ணீர் இல்லாத தலைவர் சீமானு அந்த எஸ்ஆர்எம் விழாவில் சீமான புகழ்ந்து பேசுறாருன்னா அது ஒரு ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. பிஎம்ஓலையும் அதற்கு சாதகமான நகர்வுகள் இருக்குது. பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலிருந்து எங்க போனாலும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம், எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும். இப்போ அந்த கூட்டத்தோட நிலைமை என்ன? அவங்க வந்து தொடர்ந்து பாஜகவில் தொடர்வார்களா இல்ல பாஜகவுக்கு ஒரு சில பின்னடைவை சந்திக்குமா? இன்னைக்கு கண்டினியூ ஆகுறாரு, நாளைக்கு மாத்தப்படுவார்னாலும் கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வி இப்போ எழாதுன்னு நான் கருதுறேன். ஓகே, இன்னைக்கு இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா கிட்ட பாஜக நன்மைக்காக ஆர்கியூ பண்ண வேண்டிய எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையும் நம்ம தெளிவா பண்ணிட்டோம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அது தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா இருக்கீங்க, அண்ணாமலை அவர்கள் தொடர்வார் அப்படிங்க? தொடரணும்னு ஆசைப்படுறேன். தொடர்வார்னு நான் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சில விஷயங்கள்ல பின்வாங்கிற போது நான் தொடர்வாருங்கிறத நான் உறுதியா சொல்ல முடியாது. தொடரணுங்கிறது என் ஆசை, தொடர்றதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ திமுக வந்துங்க தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை.
சோ அது இந்த முறையும் அது சரித்திரம் திரும்புமா இல்ல அதே தொடருமா? இதெல்லாம் முட்டாள்கள், பகுத்தறிவற்றவர்கள், ஸ்டாலினுக்கு ஜாதகம் இல்ல அது இல்லைன்னு சொல்றவன் பேசுறது. தூரத்துக்கு போடுங்க. இத திமுகவை ஒன் டு ஒன்ல தோக்கடிக்க முடியும். திமுக வந்து இப்பவும் இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அடுத்தது ஒரு மிக வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுக வந்து தோற்கடிக்க முடியும் நீங்களுடைய கருத்து பதிவு பண்றீங்க. கண்டிப்பா அது எடப்பாடி தலைமையில் அமைஞ்சா தோக்கடிக்க முடியாது, தோத்து போகும். எடப்பாடி பழனிசாமி அறிஞ்சா நிறைய காஸ்ட் ஓட்டு போட மாட்டான். அது ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவாளர் எழுப்பி போயிடுவான். ஓகே, தமிழக வெற்றி கழகம் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அடுத்த 2026ல? தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க சிக்கல்ல மாட்டிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளையில அமைஞ்சா அவங்களுக்கு ரோலே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா உங்களுக்கு ரோல் இல்லைன்னு சொல்றீங்க? தாவேக்காவுக்கு ரோல் இல்ல. பாஜக கூட்டணியில போனா சினிமா ஓடாது, கேரளா தமிழ்நாடு எங்கேயும் ஓடாது. பாஜக கூட்டணியில எடப்பாடி ஏதோ 4-5 சீட்டு தான் கொடுப்பாரு, அவ்வளவுதான். அது தனிச்சு போட்டிட்டாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக சைடு கன்சாலிடேட் ஆகும். அந்த இடத்துல இவங்க தப்பா பிளே பண்ணிட்டாங்க. தங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். எடப்பாடி நம்பி கட்சி ஆரம்பிச்சதுல எடப்பாடி பாஜக பக்கம் போனதுல விஜய் ஏமாந்து நிற்கிறாரு. இப்போ சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதிமுக சீமான் பாஜக கூட்டணி அமைதுன்னா இது வெற்றி பெற வாய்ப்புகள் எப்படி இருக்கு, சாத்தியக்கூறு? சீமான் தனிச்சு நிற்கிறாரு, ஏபிசிடின்னு 4 பேர் ஏத்து நிற்கிறாரு. அறிவு நாணை மற்றவர்கள் சீமானே அந்த கூட்டணியில வச்சு பேசுறாங்க. அது அவங்க விருப்பம். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல, ஸ்டாலினுக்கு எடப்பாடி மாற்று இல்லைன்னு சீமான் தெளிவா உணர்றாரு. எடப்பாடியை முன்னிறுத்தினா பல சமூகங்கள் வந்து ஸ்டாலினுக்கே போட்டுவாங்கிறது சீமானுக்கு தெரியுது. இப்போ ஓவராலா வந்து 2 கூட்டணி, அதாவது இப்ப இருக்கிற கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இப்ப இருக்கிற நிலைமையில பலமான கூட்டணி அமைந்தாலொழியே திமுகவை வீழ்த்துவது கடினம் என்பது உங்களுடைய கருத்து. கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். திமுக 47% பலத்துல இருக்கிறாங்க. ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த அந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு சொல்றது வெறும் கிளைம் தான், அதுக்குள்ள ஆதாரங்கள் கிடையாது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலின் கிடையாதுங்கிறதான் உண்மை. இப்போ நேத்து ஜட்ஜ்மெண்ட், நேத்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக தமிழக முதல்வர் தொடரலாம்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல அது பல வாதத்துக்குரியது. கவர்னருக்குள்ள ரோல் அதுல எடுக்கும் போது பல சாதக பாதங்கள் பல அடிப்படையில இருக்குன்னு தான் நான் அதை பாக்குறேன். ஓகே, அதோடைய இம்பாக்ட், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்டோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இந்த எலெக்ஷனுக்கு? அதெல்லாம் எலெக்ஷனுக்கு பெரிய இம்பாக்ட் வராது. பெரிய இம்பாக்ட் வராது. இப்போ இவங்க தொடர்ந்து வந்து இந்த மத்திய அரசு வந்து மோடி அரசு வந்து எங்களுக்கு இது கொடுக்கல, எங்களுடைய இங்க வர வேண்டிய இது கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராமேஸ்வரத்துக்கு வந்த மோடி அவர்கள் கூட இன்டைரக்டா வந்து சொல்லியிருப்பார். சோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து திமுகவை பாதிக்குமா இல்ல பாஜகவை பாதிக்குமா? பாஜகவுக்கு ஒரு லாபம் தான். பாஜக பெரிய எதிரியா ஸ்டாலின் காட்டுற லாபம் தான். அதை பாஜக கரெக்டா கண்டெஸ்ட் பண்ணும்போது அதிக இடங்கள்ல ஒரு 80 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தங்களை தக வைப்பாளங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, நன்றி சார், நன்றி. கேட்ட கேள்விகள் தெளிவாக சொன்னோம். மிக்க நன்றி. நன்றி.